கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்று ஒருமைப்பட்டு இருக்கிறது. நாளுக்கு நாம் தெய்வ சமூகத்தில் தொழுது கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்மை குறித்து ஒரு நியாயம் விசாரிக்க இருக்கிறது. நம்மை குறித்து நாம் செய்த தொண்டுகள், நாம் செய்த புண்ணியங்கள், நாம் செய்த உதவிகள் எல்லாம் தெய்வ சமூகத்தை ஒரு நாள் நினைவூட்டப்படுகிறது. அதனால் அருமருச்சர் இயேசு கிறிஸ்து வரப்போறார் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் வருகையிலேருந்து ஒரு முடிவு உண்டாக போகிறது. ஆதான் காலத்திலிருந்து மனிதன் செய்த அக்கிரம பாவங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி நியாய தீர்ப்பு நடைமுறைப்படுத்த நிலைகளில் இங்கே இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நம்ம சாட்சி சொல்கிறார்கள். நாம் செய்த தொண்டுகள், புண்ணியங்கள் அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் இங்கேருந்து செய்திகள் அனுப்பப்படுகிறது. அந்த செய்திகளை அங்கே ரெக்கார்டு பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டியாடைய ஜீவ புஸ்தகத்தில் அதிலிருந்து வாசித்தபடியாக நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். பூமிக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு ஆதாரபூர்வமாக 3 சாட்சி பார்க்கிறோம். ஆவி, ஜலம், ரத்தம் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானோரும் நாம் வாழ்ந்த ஞானஸ்தானங்கள், நாம் எடுத்தபடியாக திருவிருந்து பாதிகள், இதை குறித்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளாக ஒரு 3 சாட்சி சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகளை வேதம் நமக்கு வரையறுப்பதனாலே இதை நம்ம வாழ்ந்தோம் செத்தோம் அப்படி அல்ல. பூமிக்குள்ளாக நாம் செய்கிற எல்லா காரியங்களும் இறை சமூகத்துக்குள்ளாக அது நினைப்பு மூட்டப்படுகிறது. இப்படி நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஒரு சில சாட்சி அப்படியாக நாம் இறை சன்னிதானத்தை நாம் பார்க்க போகிறோம். அதனால் மார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதாந்தத்தில் அப்படியாக நீங்கள் செய்கிற புண்ணியங்கள், நீங்கள் செய்கிற தொண்டுகள் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் அது விசாரிக்கப்படும் என்று நாம் பின்புறத்திலிருந்து நாம் கடந்து போவோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியை கொர்நேலியு என பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுடன் தன் வீட்டாரிடம் தனக்கு தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறுகிற 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியா என்று அழைக்க பிரதட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவர், என்ன என்றான். அப்போது உன் ஜபங்களும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டியது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மனித குலத்தை நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவ சமூகத்துக்குள்ளாக அது நினைப்பு மூட்டப்படுகிறது. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு தர்மங்களும் தேவ சமூகத்தில் விசாரிக்கப்படுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தோட வாசிப்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தேவன் பார்த்தீங்கன்னா அப்பிரியமாக இருக்கிறார். அன்றியும் நாம் தர்மம் செய்வதற்கும்
நன்மை செய்வதில்படியாக ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். தேவன் இப்படி காரியங்களை பார்த்தீங்கன்னா பிரியமாக இருக்கிறார். ஆனால் நம்ம இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் தேவன் அது மேலே பிரியமாக பட்சமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கை நாம் அநேக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எவ்வளோதான் நான் உழைத்து பிரயாசப்பட்டு கடந்து போனாலும் அதில் ஒரு பங்கு சேமித்து வச்சா பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் கடந்து போனாலும் தானம் தர்மம் என்பது தெய்வ சமூகத்தில் அது எட்டப்படுவதாக நான் பார்க்கிறோம். அதனால் இறைவன் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட தானம் தர்மம் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 வாசிப்போம். அப்பொழுது ராஜா தமது வலப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உமக்கு தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் உள்ளவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இங்க பார்க்கிறோம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலம் சொல்லுகிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என் ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ சொல்லுகிறார், ஏன் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியன் இப்படி ஒரு பர்டிகுலர் போடுகிறார். இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கு செய்தது என்று சொல்கிறார். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மனித வாழ்க்கை நாம் எவ்வளோதான் வளர்ந்தாலும் ஒரு மறுமையில் நிலையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற தான தர்மங்கள். பாக்கியெல்லாம் நீங்கள் படிக்கிற படிப்புகள், நீங்கள் பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற பதவிகள், வீடு, வாசல் எல்லாம் அந்த பூமிக்கு இருக்கிற கூடாரம் தான். மறுமைக்கு எது கடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற நீதி, நீங்கள் வாழ்கிற உத்தமமான ஒரு வாழ்க்கை. ரெண்டாவதாக நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் செய்கிற தர்மங்கள், அப்படி தர்மங்கள் தெய்வ சமூகத்தில் எட்டப்படுகிறது. ஆனால் தெய்வ சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் எவ்வளோதான் வளர்ந்து வந்தாலும் நீங்கள் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தர்மம் பண்ணுவாங்க. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படி நிறைய தர்மம் பண்ணுறாங்க. நமக்கு தேவன் சொல்லுகிற பிரகாரம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ந்து போனாலும் ஒரு பங்கு தர்மம் செய்வது அது மறுமைக்குரிய விஷயம் மாறுகிறது. பாக்கி பூமிக்குள்ள விஷயம், நீங்கள் வாழ்வது நீ எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த நிலைகளில் இருந்தாலும் அதெல்லாம் பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் தெய்வ சமூகத்தில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் செய்கிற நீதியும் நீங்கள் செய்கிற தர்மங்கள் மாத்திரம் மறுமைக்குரிய விஷயமாக போகிறது. அதெல்லாம் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக தன்னோட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எவ்வளோதான் வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு பங்கு நாம் வாழ்க்கை தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யோனாக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமான் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பட முன்னே சாட்சி பெற்றான். ஆனால் இறை சமூகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாம் நம்ம இயேசு வந்தால் தெரியும் விஷயம் அப்படி அல்ல. வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி சொல்கிற விஷயம். நீங்கள் உயிரோடு ஆளுகிற வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஊர், நம்முடைய சபை, இப்படிப்பட்ட அவர் சொல்லுகிறார். ஏனோக்கு
எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். ஆனால் வாழ்க்கை என்பது இறைமார்க்க சொல்லுகிற பிரகாரம் நம்மை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதெல்லாம் இறை சமூகம் எதிர்பார்க்கிற விஷயங்கள். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது கடவுளுக்கு தெரியாமலாம் கிடையாது. அது அடுத்த விஷயங்கள். பூமிக்குள்ளாக நம்ம சார்ந்திருக்க மனிதருக்கு நமக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட வேண்டிய வேதம் எதிர்பார்க்கிறது. இப்படிப்பட்ட சாட்சி தெய்வ சமூகத்தால் அது கொண்டு போகப்படுகிறது. இந்த சாட்சி தான் ஒரு மனிதன் மீட்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நாங்கள் சொல்கிறோம், நான் தேவன் என்பதற்கு நீங்களும் சாட்சி. கிறிஸ்து தேவன் ஒரு இருக்கிறார் என்பதற்கு உங்களோட வாழ்க்கையே அச்சு அடையாளமாக இருக்கிறது. பவுல் சொன்னான், தேவன் எப்படியாக அச்சு அடையாளமாக தரித்து கொண்டேன் என்று சொல்லி. உங்களோட வார்த்தைகளை, சிந்தனைகளை, செயல்களை, ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவனு சாட்சியாக நாம் நிறுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம பரலோகத்தில் சாட்சியிட மூவார் இருந்தாலும், பூலோகத்தில் 3 காரியங்களை கடந்து போனாலும், இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற விஷயம் என்பது பூமிக்குள்ளாக நீங்கள் வாழும்போதே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோட வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வழி விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறபடியால் அவர் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற உங்களை நடத்துகிறவங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதமாக இருக்கிறார். ஒரு திருச்சபை நடத்துகிற ஒரு போதகன் அங்கே இருக்கிற சபைக்கு பார்த்தீங்க விசுவாசிக்க உத்தரவாதமாக இருக்கிறான். நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க. மேலதிகாரி டிஓ சிஓ வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை என்ன பண்ணாங்க, பள்ளியை செக் பண்ணுவாங்க. அதில் நம்ம சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு ஹெட்மாஸ்டருக்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு அங்கே என்னத்தை நடைமுறைப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தோட பிள்ளைகளை வருகிறது, அடக்கமுள்ள பிள்ளையாக இருக்கப்பட வேண்டும், வாத்தியார் கேட்குறது என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு ஹெட்மாஸ்டருக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தலைமையில் இருக்க தலைமை ஆசிரியர் அதுக்கு மேலே வந்து என்ன கைட் பண்ண, ஒவ்வொன்றுக்கும் மாறும் வித்தியாசம். அவர் என்ன பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை தான் பார்ப்பார். காலால் என்ன மார்க் எடுத்திருக்கு, அரையால் என்ன மார்க் எடுத்திருக்கு. அப்போது ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு பிள்ளையை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவன் பள்ளிக்கூடம் வளர்ந்தானா, அங்கே வந்து சிரிச்சானா, அதை கேட்க மாட்டான். அவருடைய பார்வையில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கான். இப்படி ஒவ்வொரு இடத்துல ரேங்கு மாறும். ஆனால் ஒரு வாத்தியார் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கரெக்டாக கிளாஸ் 10 மணிக்கு வரானா, வாத்தியார் கேட்குற கேள்வி ஹோம்ஒர்க்கு பதில் சொல்லுகிறானா, இதுதான் இவர் கொடுக்குற பதில். ஆனால் ஒரு ஹெட்மாஸ்டருக்கு ஒரு அவர் என்ன மேதலை கொடு பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்கிறா தான் முக்கியம். நீங்கள் நிறைய பார்த்து பள்ளிக்கூடம் தெரியும், நல்லா உழுந்து படிப்பான், ஃபெயில் ஆகிடுவான், ஒரு சுத்திட்டு அவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஒவ்வொரு இடத்துல ரேங்கு மாறும். ஒரு ஆசிரியர் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நன்னடத்தை பார்ப்பாங்க. எப்போ பள்ளி ஸ்கூல் வராப்பில் ஒழுங்காக இருக்கிற படிக்கிறாப்பில் கேட்கறதுக்கு பதில் சொல்லாப்பிலன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒரு ஹெட்மாஸ்டர் கைட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அவனிடத்தை எதிர்பார்க்குறது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான் அவ்வளோதான். இப்படி இறைசன் இந்த ஒன்று மாறக்கூடிய விஷயங்கள் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கணக்கு கொடுக்கப்படும் போது அங்கே நம்ம 2 விஷயத்தை மையப்படுத்துவார்கள். அதில் பிரதான விஷயம் என்ன மதிப்பெண், என்ன பரிசுத்த ரேங்க் வச்சுருக்கிற, நீ எவ்வளோ பரிசுத்தத்தில் வளர்ந்துருக்கிற, 50%, 80%, 100% தான் கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் இறைமார்க்கத்தில் கணக்கு கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். நாம் செய்கிற தான தர்மங்கள், நாம் செய்கிற நீதிகள், நாம் எந்த அளவு பரிசுத்தத்தை வளர்ந்து இருக்கிறோம் என்பதை இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கும். அதனால் நம்ம தேவ சமூகத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ வந்தோம் போன என்பது வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நாள் ரெக்கார்டும் இறை சமூகத்தில் போகிறது.
நீ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் தேவசம் கடந்து போகும்போது பிதாவுடைய சன்னிதானத்தில் அந்த அவர் வாசல் எழுத்தாவில் ஒரு எழுதியிருக்கு. அப்போ என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, பூலோகத்தில் நடக்கிற பிரதான நிகழ்வெல்லாம் அவருடைய வாசலுக்கு எழுத்தாவில் வானத்தில் அப்படி எழுதியிருக்கு. அவர் அதை பார்க்கிறார் என்று நாம் அதை கணக்கு கொடுக்கிறார்கள். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆட்டுக்குடிய ஜீவ புஸ்தகத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய நிலைகளாம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் இருந்து எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரித்தோரை சிறியோரை பெரிய தேவனுக்கு நிற்க கண்டேன். அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகமும். அப்போது புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் பூமிக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் செய்யப்பட ஒவ்வொரு கிரைகளுக்கு தக்கதாக அவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கலாகும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பூமிக்குள்ளே பேசி கொண்டு இருக்கிற காரியம் அதற்கொண்டு எழுதப்படுகிறது. நாம் பூமியில் வாழ்க்கையில் செய்யப்படுகிற காரியம் ஒன்று எழுதப்படுகிறது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூலோகத்திலிருந்து நாம் தெய்வ சமூகத்தில் தேடுகிற நாட்களை இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் நாம் யோவால சொல்கிறோம், உங்களோட ஒவ்வொரு வார்த்தை குறித்து நீ கணக்கொப்பித்து ஆகப்பட வேண்டும். தேவன் வானத்தில் இருக்க, நீங்கள் பூமியில் இருக்கிறார், உங்களோட வார்த்தை சுருக்கமாக இருக்க கடவுள் என்று சொல்லுவார். ஆனால் இறை சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தை, சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் இறை சன்னிதானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வரையறுக்கப்படுகிறது, அது எழுதப்படுகிறது. அதான் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் வரைக்கும் தேவ சமூகம் என்ன பண்ணுகிறது, அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவதாக பார்க்கிறோம். அதனால தான் இறைமார்க்கம் சொல்கிறது, பரலோகத்தில் 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள், பூலோகத்திலிருந்து ஒரு 3 சாட்சி கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நம்ம தேவன் விசாரிக்கிறார். அதனால் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அநேக சாட்சிகள் உண்டு. பிரதான அருமரட்சகர் இயேசு சாட்சியை மாற்ற நாம் பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதை வாசிச்சாச்சு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கடந்து வரும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார். வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி.
அதில் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்க நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து சாட்சி பெற்று ஒரு தெய்வத்திட்ட துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரச்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். மத்திய 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் ஏறிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அருமரச்சகர் இயேசு கிறிஸ்து கடைசியாக தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கும் போது வருகிறார். அவர் பலப்படுத்துகிறார். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் ஏறிட்டது. இவருடைய நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கிற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் இறை சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் எலியா தீர்க்கதரிசி வருகிற காலங்கள், மோசே வருகிற காலங்கள், இப்படி பிரதான ஒவ்வொரு மனிதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுத்து நடைமுறைப்படுத்தி தெய்வத்திடத்தை அங்கே ஒருங்கிணைப்பதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் என்பது பூமிக்கெல்லாம் ஒரு பிரதான தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கடந்து வரும்போது, தெய்வசுதை செய்ய கடந்து வரும்போது அங்கே சாட்சி கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நம்ம ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக வேதத்தை நிறைய ஆதாரம் இருக்கிறது. நோவா நாட்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆபிரகாம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேவன் ஒவ்வொரு இடத்துல சாட்சி கொடுப்பார். ஆனால் தெய்வ சமூகத்தில் பூமியில் நாம் நடைமுறைப்படுத்துகிற காணப்படுகிற இறைமார்க்க நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் ஒரு சாதாரண பூமிக்குள்ள வாழ்க்கையில் தெய்வத்திடத்தை எப்படியா நாம் சாட்சி கொடுக்கப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற இறை சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான், நானும் அவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யாவர் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். யோவான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கணும், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்தணும், அவர் யார் என்று அறியுது. அப்போ ஒரு சான்று சொல்லுகிறார், நீ ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் போது ஆவியானவர் யார் மேலே புறாவை போல இறங்குறாரோ அவரை கிறிஸ்து என்று அறிந்து கொள். ஏன்னா யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் கொடுக்கல, அவர் ஊழியத்தில் அநேக ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா இயேசு பிறப்பு முன்பையிலேருந்து ஊழியத்தை துவங்குகிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கிறார். நீ ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் போது ஆவியானவர் யார் மேலே புறாவை போல இறங்குறாரோ அவரை கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி கால மனவாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஊழியர் என்று சொல்லுகிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம், நான் 50 வருஷம் போகிறேன்னு சொல்லுகிறோம். சாட்சி இருக்கப்பட வேண்டும். தேவனாலே ஒரு மனிதனை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதான் அவன் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கை. நம்மை குறித்து சமூகம் மக்கள் சாட்சி கொடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் பூலோகத்திலிருந்து ஒரு பக்கம் சாட்சி பகரப்பட வேண்டும், தேவ சமூகத்திலிருந்து ஒரு பக்கம் சாட்சி பகரப்பட வேண்டும். அப்படி கடந்து போகிற வாழ்க்கை தான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம எத்தனை ஆண்டுகள் போனாலும் எந்த பயனும் கிடையாது. இறை சன்னிதானத்துக்குள்ளாக அங்கே பார்க்கிறோம் 4 இடங்களை சொல்லுகிறார்.
ஆவியானவர்கள் வரும்போதும் யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியிலும் பூமி கடைசி பருந்தம் நீ வாழ்கிற பட்டணம், உன் குடும்பம், உன் சார்ந்திருக்கிற உறவினர்கள், உன் சபை, அந்த 4 நிலை தான். இப்படிப்பட்ட நிலைகளை ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு சரியான வாழ்க்கை என்பதை நாம் அஸ்துவாரப்படுத்த முடியும். ஒரு சாட்சி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து எந்த பயனும் கிடையாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக வானத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின் வாழ்க்கைக்குள்ளாக பூலோகத்தில் ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். ஆனால் துவக்கத்தில் எந்த ஒரு பிரதான மனிதர்கள் பூமிக்குள்ளே கடந்து வந்தாலும் அவர்களுக்கு குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அவருக்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த சாட்சி அந்த மனிதனுக்குள்ளாக பிரதிபலிக்கப்பட வேண்டும். அதற்கு நிச்சயமாக முன்மாதிரி இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னா அதுக்குரிய சாட்சி வாழணும். ஒரு ஆவியை பெற்றிருக்கேன்னா அதற்கு ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். ஒரு சபைக்கு போகிறேன்னா அதற்கு ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். ஒரு ஆசாரிய ஊழியர் என்பது அதற்கு ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதம் சொல்லுகிற பிறகு வானத்துக்கு நாம் கடந்து போய் தேவன் பிற்காலத்தில் கொடுக்கிற சாட்சிக்கு முன்பாக இந்த பூமிக்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து இறைமார்க்கு அறிவித்த பிரகாரம் இங்கே 3 சாட்சிகளை பார்க்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா நாம் பூமிக்கிற சாட்சியை பார்ப்போம். பூமிக்கிற சாட்சி ஆவி, ஜல, ரத்தம். இங்கே ஆவி என்கிற சொல்லுகிற பிரகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு என்ன பண்ண சாட்சி கொடுக்கிறார். அதை நம்ம இறை சமூகத்தில் பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவானவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாத தேற்றவர் உங்களுக்கு வரார். நான் போவேன் அவர் உங்களிடத்தில் வந்து பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு ஆவியானவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாவம் செய்யும்போது நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கப்பட வேண்டும். ஒரு தீமை செய்யும்போது பயப்படப்பட வேண்டும். இப்படிப்பட்ட எந்த ஒரு மனிதனும் தேவனோட வார்த்தை ஆவியான இருக்கிறான்னா ஒரு தவறு செய்யும்போது பயம் இருக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆவியான உள்ளத்திலிருந்து உணர்த்துவார் செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படி ஒரு நிலையில் தான் ஆவியான பெறலை தான் அர்த்தம். ஒரு துணிகரமாக ஒரு பாவம் செய்கிறான், ஒரு சம்பவத்தை 2-3 முறை சொல்லுகிறோம், அவன் மீறுகிறானாவே அவன் வந்து ஆவியானவர்களுக்குள்ள இல்லை என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஏன்னா எந்த ஒரு மனிதன் ஆவியானவர்களுக்குள்ள இருக்கிறான் பயம் இருக்கப்படும். தான் சொன்ன காரியத்தை மீண்டும் செய்ய மாட்டார்கள். அதுக்கு ஒரு அச்சம் உண்டாகும். ஒரு பக்கம் முடியாத பட்சத்தில் செய்வாங்களே தவிர அந்த உணர்வு மனிதனுக்குள்ளாக இருக்கப்பட வேண்டும். ஆவியா நமக்குள்ளே இருக்கிறான்னா ஒரு பொய் சொல்லுற சூழ்நிலை வருது, சொல்ல பயப்படுவோம். இது எப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லி இப்போ ஒரு துணிகரமாக செய்கிறேன்னா ஆவியா நமக்குள்ளே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நிறைய திருவிருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். தேவனை பந்தி எடுத்துக்கொள்ள போகிறோம், இப்படி தப்பு பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை செய்கிறோம். அந்த பயம் இல்லைனாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியான உங்களை இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற தேவன வார்த்தை மீறி ஒரு பாவம் செய்யும்போது ஆவிய நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம தீர்மானித்துக் கொள்ளலாம் அந்த விஷயத்தில். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்த ஆவியர் அங்கே சொல்லுகிறார், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து அவனுக்கு நான் உணர்த்துவேன் என்று சொல்கிறார். தேவ ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் பயப்பட வேண்டும். அப்படி எந்த ஒன்றும் பயப்படனா அவன் உள்ளதான் ஆவியான இருக்க என்பது அர்த்தம். தொடர்ந்து அடுத்தபடியாக ஜலம் நமக்கு வந்து சாட்சி கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இங்க அருமரட்சகர் இயேசுவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு முன்பாக என்னை எந்த ஒரு மனிதன் அறிக்கை செய்கிறானோ நான் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக சாதாரண நம்மை குறித்து எவ்வளோ சாட்சி இருக்கு பாருங்க. பூலோகத்தில் ஒரு 3 சாட்சிகள், நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற உங்களை தான தர்மங்கள், உங்களை ஆசாரியர்கள், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, பூலோகத்தில் காணப்படுற இப்படி பலவிதமான நிலைகளை இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 28ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அருமரட்சகர் இயேசுவர் சொல்லுகிறார், அவளை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்படுவது சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் அவர் ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்ல ஜலத்தினாலே ஒரு பிறந்தான் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்கப்பட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு ஜலத்தினாலும் ஆவியாலும் பிறக்கப்படவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆனால் பூமிக்குள்ளாக காணப்படுகிற ஆவியான ஒரு சாட்சி கொடுக்கிறார், ஒரு ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும். அப்படி எந்த ஒரு மனிதன் கழுவப்படுகிறானோ அது தேவனுடைய ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகம் எழுதப்படுகிறது. ஏன்னா இறை சமூகத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு நிறைய சபைகள் இருக்கிறது. ஞானஸ்தானமும் தேவையில்லை, ஆவியானவர் தேவையில்லை. எல்லாம் இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக மரித்து எல்லாம் நிறைவேற்றி விட்டார். அதெல்லாம் பூமிக்குரிய கூடாரம் பிரகாரம் நாம் எதுவுமே செய்யப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும், ஜலத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆனால் ஜலத்தினால் கழுவப்படாது தன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படானாலே அவன் தேவராஜால் பிரவேசிக்க முடியாது. எல்லாம் ஒவ்வொரு படி. ஒரு வீடு என்பது பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பெரிய வீடை கட்டிட்டு படிகளை என்ன பண்ண முடியாது, அந்த வீட்டுக்கு நீ ஏற முடியாது. பார்க்கலாம் வேணால் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போய் பிரவேசிக்க முடியாது. அதில் ஒவ்வொரு நிலைகளும் நீங்கள் பார்த்துட்டு படியெல்லாம் கட்டிட்டு தர போட்டுறீங்க, கூரை போடாமல் இருந்தால் அந்த வீட்டில் போய் வாழ முடியாது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விதிமுறை. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை நாம் பெரிய நிலை அடைவதற்கு ஒரு படியாக இருக்கிறது. ஒரு பெரிய அதான் ஒரு 3 மாடி கட்டிட்டீங்க, படி இல்லாமல் கட்டிட்டீங்கன்னா எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? இப்படி இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்ம பார்க்குற ஒரு சின்ன விஷயம் தானே, அப்படி அல்ல. அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் அடைவதற்கு அது ஒரு ஊண்டுதலாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்யப்பட வேண்டாம், நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு போயிட்டீங்க, மேலே கூறலைன்னா எந்த பயனும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் ஒரு பெரிய நிலை அடைந்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு பெரிய பயனை அடைஞ்சிருப்பீங்க, ஒரு சின்ன காரியம் இழந்திருப்பீங்க, அதை நீங்கள் அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு ஜலத்தினால் கழுவப்படும் போதாம் தன் பாவங்கள் கழுவப்படுவது என்று சொல்கிறது. அடுத்தபடி இரத்தத்தினால் ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் இங்க இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் கொரிந்தியர் சபை பவுல் எழுதுகிற பிரகாரம் அவர் ஸ்தோத்திரமணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்பட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள். போஜன பண்ண அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். எந்த ஒரு அபாத்திரமாக புசிக்கிறானோ அவன் மரணம் அடைகிறான், வெலவனம் அடைகிறான், வியாதி உண்டாகுது என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் திருவுந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குறது. நம்ம என்ன பார்த்தோம், முழுகினவன் தான் முழு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறார்கள், அதை ஒரு காலங்களில் கழிவு என்ன பண்ணுகிறாங்க, தான் ரத்தத்தை புசித்து அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். மத்திய 26ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை குறிக்க என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகர் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நான் அவமான நாட்கள் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதனால் திருவிருந்து என்பது நாம் இயேசு ரத்தமாக பவனித்து அதை சாப்பிடுகிறோம். இது ஒரு புதிய உடன்படிக்கை, பாவ மன்னிப்பு உண்டாவதாக என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதான் நாம் இறைசமூக சொல்லப்படுகிற பூமிக்குரிய காரியத்தில் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும். பாவ மன்னிப்பை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். அப்படி ஜலத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன் நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதை தேவ சமூகத்துகளாக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து ஒரு கால்களை கழுவி இந்த ரசத்தை இயேசு ரத்தமாக நினைத்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அங்கே ஆவியானவருடையாக நம்ம பாவம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, யோவானில் பார்த்த பிரகாரம் நம்மளை போதித்து புத்தி சொல்லி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு தேவசாயில் அடைந்து கொள்வதற்காக அவன் ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும். இயேசு கட்டளை கொடுத்த பிரகாரம் தன் திராட்சை ரசத்தை எப்படியாக இயேசு ரத்தம் என்று அவன் பானம் பண்ணப்பட வேண்டும். தொடர்ந்து ஆவியானருக்குள்ள தன்னை இடம் கொடுத்து அவன் பாவம் செய்ய ஆவியானரை பெற்று தன் நடைமுறை வாழ்க்கையில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் இந்த 3 பரலோகத்தில் போய் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் ஜலத்தினால் கழிவு பாவமன்னிப்பு பெற்றிருக்கிறீர்களா? அதாவது தேவன் நாமத்துக்குள்ளாக அவருடைய ரசத்தை புசித்து நடைமுறை வாழ்கிற பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றிருக்கிறீர்களா? ஆவியானருக்கு இடம் கொடுத்து அவருடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவர் உண்மையாக இருந்தார் என்று பூமியிலேருந்து ஒரு 3 சமூகங்கள் கடந்து போய் நம்மை குறித்து வானத்தில் சாட்சி கொடுக்கிறது, பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறார்கள். 1 பிதா யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறான் ஆனால் என்னை பின்பற்ற கடவான்.
நான் எங்கே இருக்கும் நாங்கள் என் ஊழியக்காரன் இருப்பான், ஒரு எனக்கு ஊழியர் செய்த அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதில் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். பூலோகத்தில் நாம் செய்யப்படுகிற ஊழியங்கள், ஊழியன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரி ஊழியம் மாத்திரம் கிடையாது. நீ தேவ நாமத்துக்குள்ள அவனை ஏற்கனவே பார்த்த ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலும் சரி, பரலோகத்தை சார்ந்த விஷயங்கள். அதில் இறைசும சொல்லுகிற பிரகாரம் ஒரு ஏழைக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தாலும் சரி, இயேசு நாமத்தை நாம் என்ன பணி செய்கிறோங்களோ அது பிதாவே தேவன் பிதா சாட்சி கொடுப்பான்னா, இந்த புஸ்தகங்களை ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த புஸ்தகங்கள் கொண்டு போகப்பட வேண்டும். அது பிதாவுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வாசிக்கப்படுவார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கடைசி காலத்தில் காண ஊழியம் என்பதும் 7 ஆண்டுகளை நடைமுறைப்படுத்துகிறார். அது முதல் 3 ஆண்டு அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் சபையை கட்டி ஒரு மாபெரும் உபத்திர காலத்தை நடைமுறைப்படுத்தி நம்மை அந்த 3 ஆண்டுகள் இறுதியில் வானத்துக்கு பறந்து போகிறது. அப்படி பறந்து போகிற சபையானது அங்கே ஒரு 3 ஆண்டுகள் வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு முன்னாக ஊற்றிவிட்டது. இங்க பார்க்கிறோம், ஸ்திரியான அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் போஷிக்கப்படத்தக்கதால் வனாந்தரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழி 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் எல்லாமே மறைவான அர்த்தம். ஸ்திரி என்பது சபை மனவாட்டி, பாம்பு என்பது அந்த கிறிஸ்து. ஒரு காலம் என்பது 1 ஆண்டு, காலங்கள் என்பது 2 ஆண்டு, அரையாண்டு என்பது இந்த 3 ஆண்டுகள் போஷிக்கப்படத்தக்கதாக. வனாந்தரம் என்பது வானம். தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழி 2 சிறகுகள். 2 சிறகுகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்று மனவாட்டி, இன்னொன்று ஆவியானவர். இந்த 2 சிறகுகளினாலே அவள் பறந்து போகிறாள். 3 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆனால் முதல் 3 ஆண்டு காலங்கள் சபை பிசாசம் சோதிக்கப்படுகிறது. தானியேல் 12:7 இருக்கிறது. வெளிப்படுத்த 13 இங்கே ஒரு வசனம் பக்கத்தில் அந்த வசனத்தோட வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்த 13. பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெருமையான தூஷணங்களை பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இல்லை, அந்த கிறிஸ்து ஆட்சி என்று சொல்லுகிற 7 ஆண்டில் முதல் 3 ஆண்டுகளும் 42 மாதங்களை பார்த்தீங்கன்னா அதை வேதனைப்படுத்துகிறது. பின்னிருக்கிற 3 ஆண்டு நாம் ஏற்கனவே வாசித்த பிரகாரம் அவள் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அதில் வானத்துக்கு கடந்து போகிறது என்பது நம்மளால் தனியாலாம் ஒன்றும் போகவே முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் ஜாம் மட்டும் தான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் 2 சிறகுகள் என்பது ஒன்று தான் மனவாட்டி, இன்னொன்று ஆவியானவர். ஆவியானவர் தான் மனவாட்டி ஆயத்தப்படுத்தி பறந்து போகிறார்கள். மனவாட்டி இல்லாமல் ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் மனவாட்டி கிடையாது. ரெண்டும் 2 சிறகுகள் என்று இணைக்கப்பட்ட ஒரு நிலை. ஒரு பறவையின் மத்திய 2 சிறகு 2 பக்கம் இணைக்கப்பட்டது. அதில் ஒரு பக்கம் இல்லைனாலும் போக முடியாது. இப்படி இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 3 ஆண்டு காலங்கள் இளைப்பாற கொண்டு போகிறார். நம்ம ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலம் என்பது 3 வானத்தில் மத்திய வானத்தில் தான் அங்கே இருக்கிறது. ஒரு பெரிய மாளிகை கட்டி கொண்டு வர நான் என்ன தரிசனத்தில் பார்த்துருக்கிறேன். அந்த மாளிகையில் எப்படியாக அங்கே கொண்டு போகப்படுவாங்க. காலையில் 10 மணிக்கு அசம்பிளி ஆவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுருவாங்க. இந்த 3 ஆண்டுகள் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் செய்கிற கிரியைகளை அங்கே வாசிப்பாங்க. அப்படி வாசித்து நாம் கிட்டத்தட்ட 9 கிரீடங்கள் மேலே இருக்கிறது, பல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதற்கேற்ற என்ன கிரியைகள் செய்தாங்களோ அவர்களுக்கு அதை முடிசூட்டுவார்கள். எப்படி ஜெயித்த பிறகு நீங்கள் கடைசியாக என்ன பண்ணுவாங்க,
ஒரு ஓட்டப்பந்தயம் ஜெயித்தா எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு கொண்டு கிரீடம் கொடுப்பார்கள், ஃபஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ். அதே போல் முதல் 3 ஆண்டுகளை பட்ட நீங்கள் பிரயாசத்தின் அடிப்படையில் பின் இருக்கிற 3 ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை 1000 தூதர்களுக்கு முன்பாக நாம் செய்த கிரியைகளை அங்கே மேன்மைப்படுத்தப்படும். ஆட்டுக்குடியான ஜீவ புஸ்தகங்களை திறக்கப்பட்டு நாம் செய்த ஒவ்வொரு கிரியிலும் அங்கே மேன்மை பாராட்டப்படும். ஆனால் வாழ்க்கை என்பது இயேசுடைய வருகைக்கு பின்பு தான் நாம் தெரியும் நாம் என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னே நம்ம ஒன்றுமே புரியாது, ஏன்னா ஓடிட்டுருக்கிறோம். வாழ்க்கை நாம் செய்யப்பட ஒவ்வொரு கிரைகளும் பரலோகத்தில் சாட்சி விடப்படுகிறது. 1000 தூதர்களுக்கு முன்பாக பிதா இருப்பார், இயேசு கிறிஸ்து இருப்பார், ஆவியானவர் இருப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்பட சபை இருக்கும். அங்கே நாம் செய்த பூமிக்குள்ளாக செய்யப்பட்ட தன் வாழ்க்கைக்கு முன்பாக செய்யப்பட ஒவ்வொரு கிரைகளும் நினைப்பு மூட்டப்படும். அதான் நாம் பின்பு பார்ப்போம் அந்த வசனத்தை. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வெளிப்பட 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தில் நம்முடைய பாவங்கள் நம்ம கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார், அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாயதாக. ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற அருமராச்சார இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கழுவப்பட்டு தேவ சமூகங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிறார். ஆனால் நான் பின்பு அடைந்து கொள்ள போகிற வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தர வாழ்க்கை, யுகமாக காலங்காலமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த நாட்கள் வாழ்க்கை என்பது மிக மோசம். 60 வயது 70 வயது தான் வாழ முடிகிறது. 30 வயசு 40 வயசில் வியாதி வந்துடுது. இப்போ பிறக்கிற குழந்தைய வியாதியோடு தான் பிறக்குது. ஆனால் வாழ்க்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது மனித குலத்தை ஒரு நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் நித்திய வாழ்க்கை நாம் பின்பு அடைய, மரணத்துக்கு பின்பு அடைய போகிற விஷயங்கள். மரணத்துக்கு பின்பு அடைய போகிற வாழ்க்கை எதோ அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா நான் முற்காலத்தில் வாழ்ந்த அடிப்படை. இது ஒன்றும் பெரிய விளக்கம் கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சால் சாயந்தரம் சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் வேலை செஞ்சால் 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை சுருக்கமாக சொன்னான். என்னோடய வாழ்க்கையில் என்ன வாழ்கிறோமோ அதன் அடிப்படையை தான் சம்பளம். அதேபோல் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிறகு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படைக்குள்ளாக ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் துவங்குகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக உலகம் இயங்குகிறது. அதன் மத்தியில் நாம் ஓடிக்கொண்டிருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் நாம் இறை சமூகத்தை ஒரு புறம் பூமிகளை அக்கிரம பாவிகள் மத்தியில் பூமி இருப்ப நம்ம ஏமாற்றிட்டு இருக்கான்னு தவிர அது நிரந்தரம் அல்ல. நீ அதிகாரிகள் அரசியல்வாதிகளெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி துசுரை பண்ணி மனுஷனை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இதுக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை உருவாக்குறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிறவனமாக நம்மளோட வாழ்க்கை பின்பு ஒரு வாழ்க்கை துவங்குகிறார். அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களை இறை சமூகத்துகளாக பதிவு பண்ணப்படுகிறது. இல்லை ரொம்ப ஈஸி, உங்களுக்கு புரிஞ்சால் தெரியும். நீங்கள் கொஞ்சமாக சிந்திச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கி நாம் வச்சுருக்க செல்ஃபோன் நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், 100 வருஷம் கூட இருக்கும். இதை விட நீங்கள் கூட டெலீட் பண்ணிடலாம், சேட்டலைட்டில் அப்படியே இருக்கும். நம்ம எதோ பேசுனது தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டெல்லாம் கிடையாது. சேட்டலைட்டில் எப்போ திறந்தாலும் இருக்கும். இது ஒரு நிகழ்வு. அடுத்து இன்னும் போனேன்னா நம்ம பேசுகிற வார்த்தை காற்றுல நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து பேசுனதை கூட எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா காற்று வழியாக தான் போகுது. இவ்வளோ பெரிய மறைவானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை காற்றுல தான் போகுது. போய் தான் அங்கே இருக்கிறது என்ன பண்ண செட் ஆகுது. இங்கேருந்து இங்கே பேசுறது மேலே சேட்டலைட்டு போய்ட்டு அங்கேருந்து யாருக்கு அங்கே போகிறது. எது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணால் காற்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட சாதாரண ஒரு பேசுகிற மனிதனோட வார்த்தை காற்றுல போகிறது. இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக போகிறது. ஒன்று கிராஸோட ஆகாமல் போகுது. இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சாதாரண மனித வாழ்க்கையிலே வாழ்க்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் பேசுகிற நிலைகள் நீங்கள் என்ன சிந்தித்தாலும் அதை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிறது. இல்லை அவுட்புட்லாம் இருக்கும். நீங்கள் பேசுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரேஜ் எங்கன்னா மூலையில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஒரு சின்ன சிப்பு அரிசி அளவில் இருக்குது, அதுவே பல கோடி ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கு. உங்களுடைய மூளை எவ்வளோ பெருசு, நீங்கள் இப்போ காலமெல்லாம் பேசுதாலும் பதிவாகிடும், அவ்வளோதான். நீங்கள் இதை எப்படி நீக்கவும் முடியாது உங்களால் வாழ்க்கையில். இப்படிப்பட்ட இறை சமூகத்துகளாக ஒரு மனிதன் செய்கிற கிரிகள் என்பது அவன் இருதயத்தில் ஸ்டோர் ஆகுது, அவனுடைய மூளையில் ஸ்டோர் ஆகுது, தேவ ராஜ்யத்தில் ஸ்டோர் ஆகுது, மனித குலத்தில் ஸ்டோர் ஆகுது, காற்றுல ஸ்டோர் ஆகுது. இப்படி வந்து எதுவுமே நீங்கள் தப்பிக்க முடியாது.
வாழ்க்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் பல இடங்களில் பதிவாகிறது. நம்ம பேசுகிறது நம்முடைய இருதயத்தில் மூலையில் பதிவாகுது, நம்ம செல்லில் பதிவாகுது. அது சேட்டலைட்டில் பதிவாகிற போல் இறைமார்க்கில் பதிவாகுது. ஆனால் இறைமார்க்கிறது நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. நம்ம டெலீட் ஆகிற போல் நம்ம செய்கிற பாவங்களுக்கு மனசாப்பட்டு நீங்கள் அறிக்கை செஞ்சோன்னா தேவனை டெலீட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த பதிவில் அப்படியே தான் இருக்கும். அதில் நீ ஞானஸ்தானம் பெற்று ஆவியை பெறும்போது மனசாப்படம் உங்களோட அக்கறம் பாவம் தேவ சமுதாயம் டெலீட் பண்ணுறான், நீக்கிறார். இல்லைன்னா அந்த பதிவு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமிக்குள்ளே செய்கிற எந்த ஒன்றையும் மாறுவது வாய்ப்பு அல்ல. ஆனால் தெய்வத்திட்ட அப்படி இருப்போம். நாம் அறிந்த தெய்வ சமுதாயம் கடந்து போக வேணும்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுகிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜெயங்குழுவரன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகம் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கப்படாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாக நான் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியான சபைகள் சொல்ல காதுடன் கேட்க கடவான். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் பூமிக்குள்ள செய்கிற நீங்கள் நறுக்கு நாம் பலமுறை சொல்லியிருப்போம். கடவுள் நேரிடையே சொன்னது, ஒரு மனிதன் செய்ய நற்கிரைகளே என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அதான் வாழ்க்கை நாம் செய்கிற ஒவ்வொரு கிரைகளும் தேவனுடைய சமூகத்தில் பதிவாகிறது. அது ஏற்ற காலத்தில் பலன் கொடுக்கப்படுகிறது. சமயங்கள் கடந்து வர பிரதிபலம் கொடுக்கப்படுது பார்க்குறோங்க. இயேசு சொல்லுகிறார், மனிதன் செய்கிற கிரியைகளை என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கை செய்வேன். அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பூமிக்கிற வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்றதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தெய்வ சமூகம் ஒரு நாள் கணக்கு ஒப்பிக்கப்படுகிறது. அது ஒன்று நாம் தெய்வ சமூகம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துபடியாக தேவனை வெள்ள சிங்காசனத்தை நியாய தீர்ப்பு செய்யப்படும் போதும் நாம் கிரியைகளை அறிக்கை செய்யப்படுவதாக பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒருவர் பொய்யர் உண்டாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய அக்கிரம் பாவங்களாம் செய்யப்படும். இப்போ நம்ம சாதாரண உறவுகளை பார்க்குறோம். தன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. தப்பு நடந்த இடத்துல போய் என் பிள்ளையோட விட்டுருங்க, இதை தெரியாமல் செஞ்சுட்டான் பார்க்குறோம். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிடுது, ஒரு பிள்ளை போய் ஒரு பாத்திரத்தை விழுந்துடுது, உடஞ்சிடுது, இதை பிள்ளை தெரியாமல் செய்ய விட்டுருங்க, நான் வேறு பாத்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அதேபோல் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய தாப்பனாய் பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறார் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற நாம் தவறும் போதெல்லாம் தெய்வம் நமக்கு வேதனைப்படுவராக இருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். நம்ம எதிராக தப்பி வைத்துக் கொள்வதற்கு முன் வருகிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8 வசனம் வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்
நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானத்தையும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இறை சமூகம் சொல்லப்படுகிற ஊழிய பாதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க, தேவ சுத்தத்தை நாம் செய்து கொடுக்க, தேவனுக்கு நாம் கட்டப்படுவதற்காக பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரத்தில் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இதோடு மாத்திரம் அவர்கள் கடந்து போய் தான் நிலைகளை அங்கே சாட்சி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நான் ஒவ்வொரு காரியம் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்து விட்டு கொடுத்து தெய்வ சமூகத்தை கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மறுமையை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரோ? இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வரும்போது இங்கே காணப்படுற அமலேக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவளை வழிமறித்து யுத்தத்துக்கு போகிறாங்க. ஒரு சில தேசத்தார் அவருடைய நிலைகளை அறிந்து அவளை வந்தனம் செய்கிறார்கள், அப்பமும் தண்ணீர் கொண்டு போகிறார்கள், அவளை வாழ்த்துகிறார்கள். ஆனால் இந்த அமலேக்கர் மாதிரி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவர் கடந்து வரும்போது அவளை வழிமறைத்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறார், அவன் வழிமறைத்து தன்னை இருதயத்தில் வைத்திருக்கிறேன். சவுல் ராஜாவை கூப்பிட்டு அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ண, எல்லாத்தையும் கொன்று போடு என்று சொல்கிறான். ஆனால் இறைமார்க்கம் இறை சன்னிதானம் என்பது எல்லாத்தையும் ஒரு காலத்தை திட்டம் செய்திருக்கிறான். அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பாவங்கள் என்ன பூர்ணம் அடையலைன்னு சொல்லுவார். இப்போ மனிதன் தேவன் நீதி உள்ள தேவன். ஆனால் மனிதன் அப்படி எப்படி என்னாலும் அதிகாரம் இருக்கும்போது அப்படி அவன் எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவான். தேவன் அப்படி செய்ய முடியாது. பிசாசு எது வேணாலும் செய்வான். தேவன் அப்படி செய்ய முடியாது. நீதி உள்ள தேவன் என்பதனாலே வாழ்க்கையில் நீதி நிறைவேறும் போதாம். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியையின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. இங்கே அருமதேவன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அநியாயம் செய்கிறன்னு அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறன்னு அசுத்தமாகட்டும், நீதி உள்ளன நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளன பரிசுத்தமாகட்டும், சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆனால் தேவனுடைய தண்டனை அவனுடைய நீதி நிறைவடைய வேண்டும், அவன் பாவங்கள் பூர்த்தி அடையப்பட வேண்டும். அப்படி அடைகிற வரைக்கும் காலத்தை விடுகிறார். சமயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த காலத்தை நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்மளும் என்ன நினைக்கிறோம், தப்பு செஞ்சால் உடனே அவனை கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் இறைமார்க்க நீதி உள்ள தேவன் என்பதனால் செய்ய முடியாது. நம்முடைய மனசு மாம்சம் நாம் நினைக்கிறோம், அப்படி நடைமுறைப்படுத்த முடியாது. இறைவன் மனிதனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு காலங்களுக்கு கொடுக்குறார், சமயங்களுக்கு கொடுக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதனாலே அவர் இப்படி நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1
10 வாசிப்போம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரனுக்கு 1ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். 17 வாசிப்போம். 1:17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படும் போது எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், 2 மருத்துவச்சிகளை உருவாக்கி எபிரேயர் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுங்க, ஆண் பிள்ளையெல்லாம் ஆற்றுல போட்டு கொன்னுடுங்க, பெண் பிள்ளையெல்லாம் உயிரோடு விடுங்கன்னு சொல்லி அந்த மருத்துவச்சி கடவுளுக்கு பயந்ததுனாலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவத்தில் பிள்ளைகளை பெற்று கொடுத்துட்றாங்க. இப்போ ராஜாவுக்கு அது போகிறது. ராஜா கூப்பிட்டு கேட்குற, நான் என்ன உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன், எபிரேயர் ஆண் குழந்தைகள் கொல்ல சொன்ன நினைவு கொல்லப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கு அந்த மருத்துவ சொல்கிறார்கள், எபிரேயர் பெண்கள் எல்லாம் பலமுள்ளவளாக இருக்கிறார்கள், பிரசவ பார்ப்பதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைகளை பெற்று எடுத்துடுறாங்க, நாங்கள் அந்த குழந்தைகளை என்ன பண்ணோம் கொல்ல முடியலை என்று சொல்லி காரணம் சொல்லுகிறார்கள். அந்த மருத்துவச்சியில் என்ன பண்ண கடவுள் ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறது. அதே இறைமார்க்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கப்படும் போது கடைசியாக ஒரு அற்புதங்களை செய்கிறார். யாத்திராகமும் 11 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளை உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படி கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தார். கடைசியாக ஒரு அற்புதம் செய்கிறார். தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்க சொல்கிறார். அது அடித்துபடியாக அது ரத்தத்தை நிலக்கால பூசுங்க, அது விடியருக்குள்ளாக அந்த ஆட்டை என்ன பண்ணுங்க, மாம்சத்தை புசித்துடுங்க. இந்த ராத்திரி சங்கார தூதன் வருவார். யாருடைய நிலக்கால ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டார். யாருடைய வீட்டில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் போய் அங்கே இருக்கிற தலைச்சும் குழந்தை, ஆடு மாடு முதற்கொண்டு பிள்ளைகள் முதல் கொலை செய்யப்பட வேண்டும். அதில் எகிப்தின் ராஜா எபிரேய பிள்ளைகளை கொன்று போட்டதுக்காக இறுதியாக அந்த தேசத்தை விட்டு வெளியில் வரும்போதும் அதை அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவன் ஒரு காலம் ஒன்று மறப்பது அல்ல. நாம் செய்கிற எல்லா காலங்களும் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற தேவன் ஒரு காலங்களும் சமயங்களும் எதிர்பார்த்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலங்கள் சகலத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் எந்த அளவுக்கு உலக பார்வையில் இயேசு நாமத்தின் மித்தமாக தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக பாடுகளை நிந்தைகளை சுமக்கிறோமோ அதை மீண்டும் தரப்படுகிறது. அது ஒருபோது நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை
பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது பேதுரு கேட்கிறார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்த மாணவ எங்கள் எண்ணத்தை கொடுப்பீர். என் நாமத்தையும் இந்த வீட்டையாவது மனைவி பிள்ளைகளை நிலங்கள் எவன் விட்டானோ அவன் இம்மையிலும் மறும் 100 தனையாக கொடுக்கப்படுகிறது. இன்னும் நம்ம கடைசிகளும் மனவாட்டி இருப்பதனாலே இம்மைக்குற வாழ்க்கை நமக்கு கிடையாது. மறுமைக்குற வாழ்க்கையில் இயேசுக்கு 1000 ஆண்டு ஆட்சி பண்ணப்படும் போது அது திருப்பி 100 தனையை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்கிறது. ஆனால் தேவனுடைய நாமத்தின் மித்தமாக பூமிக்குள்ள எதை நாம் எடுக்கிறோமோ அது 100 தனை திருப்பி கொடுக்கிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.